வாக்காளர் பெருமக்களே, இந்த 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தல் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். குறிப்பாக வன்னிய சமுதாய மக்கள் இடஒதுக்கீடை பெறப்போகிற தேர்தல். இந்த தேர்தலிலே எடப்பாடியாருக்கு நீங்கள் வாக்களித்து முதலமைச்சராக்கினால் உங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு உங்களை தேடி வரும். அதற்கான இந்த தேர்தல். தப்பித்தவறி யாராவது ஒரு திமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் நம்முடைய இடஒதுக்கீடுக்கு எதிராக அது பாவித்துவிடும். ஆகவே ஒட்டுமொத்தமாக அண்ணாநகர் கிராமம், கீழ்வெங்கடாபுரம் கிராமம் ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் எல்லா வாக்குகளையும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சி, தீய சக்தி திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும். மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பாலியல் வன்கொடுமை, 2 வயது சிறுமி முதல் 70 வயது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்றாங்க. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள். கல்லூரி மாணவன் கையிலே போதைப் பொருள், பள்ளி மாணவன் கையிலே போதைப் பொருள். ஆசிரியர்களை வெட்டுகிறான், பெற்றோர்களை வெட்டுகிறான், குத்துறான், கத்திர குத்துறான். எல்லாம் கஞ்சா. கஞ்சா போய் பெட்டமைன், பெட்டமைன் போய் அசீஸ், அசீஸ் போய் கொகைன், கொகைன் போய் சிந்தட்டிக். இப்போ தலகாணி வந்து வகை வகையான போதைப் பொருள் இன்னைக்கு இறக்குமதி ஆகிருக்கு தமிழ்நாட்டில். இதற்கு யார் காரணம்? தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் காரணம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது யார் காரணம்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் கையில காவல்துறை இல்லை. அவன் குடும்பங்கிட்ட அந்த காவல்துறை சிக்கிக்குச்சு. அதனால நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எந்த திட்டமும் நம்ம தொகுதிக்கு வரல, மாவட்டத்துக்கு வரல, இந்த மாநிலத்துக்கு வரவில்லை. ஒரு ஆளுமை இல்லாத முதலமைச்சர், ஒரு திறமை இல்லாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், டம்மி முதலமைச்சர். அவங்க மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இல்ல, அது மக்கு முதலமைச்சர். ஸ்டாலின் தொடரட்டுமா, தமிழ்நாடு வெல்லட்டுமா? வெல்லாது, கொல்லட்டும் தான் எழுதணும். அவர்களை வீட்டுக்கு அனுப்பணும். கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கிறான். பொங்கல் தொகுப்பு வழங்குவதிலே கொள்ளை, இலவச வேட்டி சேலை வழங்குவதிலே கொள்ளை, எல்லாத்திலையும் கொள்ளை. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இது தவிர வேற எதுவுமே தெரியாது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை, அண்ணா கொடுத்த தாரக மந்திரத்தை இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் ஆகிட்டார். அவருக்கு முடிவு கட்டுகிற தேர்தல். இந்த தேர்தலில் நீங்க எல்லாரும் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்கணும். நான் இந்த மண்ணின் மைந்தன். இன்னைக்கு திமுகவில் கூட்டணியில இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில வியாசர்பாடி. உங்களுக்கு வியாசர்பாடி வேணுமா, அருகில் பாடி வேணுமா? ஆகவே எல்லாரும் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்கணும். உங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை பகுதி நேர நியாய விலைக்கடை. அதற்கான ஏற்பாடுகள் நானும் தலைவரும் செய்து, அது இன்னும் 2 மாதத்திலே உங்களுக்கு பகுதி நேர நியாய விலைக்கடை வரும். ரேஷன் கடை, பார்ட் டைம் ஷாப். அதே போல இந்த சாலை, ரயில் ரோடு பக்கம் போகிற சாலை, நம்ம சித்தரிலிருந்து வருகிற சாலை, நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் பெரும் முயற்சி, சாதாரண முயற்சி அல்ல. ஒரு ரயில்வே துறையிடமிருந்து நாம் இடம் வாங்குவது லேசான காரியம் அல்ல, பெரும் முயற்சி. கிட்டத்தட்ட ஒரு பஞ்சாயத்து நிதி, சொந்த நிதியில ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்கார் தலைவர். அவருக்கு நான் அதிகாரிகிட்ட பேசுறதுக்கு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், இந்த அதிகாரிகிட்ட அந்த ஃபைல் போயிருக்குது, இந்த ஃபைல் மேல் அதிகாரிக்கு போனோம்,
இது அங்கேயே நிக்குது, எனக்கு போன் பண்ணுங்கன்னு. உடனே நான் அந்த அதிகாரிக்கு போன் பண்ணி அந்த ஃபைல் அங்க அனுப்புவேன். அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணார். அவருக்கு நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற மாதிரி நான் வரும்போது கூட சொல்ல வந்தேன். இது மாதிரி ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரும் அந்த கிராமத்திலே வளர்ச்சி திட்டங்களை செய்தால் எல்லா கிராமமும் நல்ல வளர்ச்சி அடையும். நல்ல தலைவர் கூட ஒரு டெல்லியில போய் விருது கூட வாங்கியிருக்கிறார் தலைவர். சிறப்பு இளைஞர், நல்ல சிறப்பாக செய்கிறார். அவருக்கு எல்லாத்துக்கும் நான் உறுதுணையா இருப்பேன். இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சி எல்லாத்துக்கும் உறுதுணையா இருப்பேன். என்னை அடிக்கடி தொடர்பு கொள்வார். ஏன்னா அந்த மேட்ரு இப்போ கூட அந்த ரோடு ரொம்ப காலமா அந்த திமுக காரன் டெண்டர் எடுத்துட்டு ஒரு 6 மாசமா ஜல்லி கொட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் ஓறாங்க. யாரோ ஒருத்தர் இங்க எனக்கு போன் பண்ணாங்க, இது மாதிரி ஜல்லி கொட்டி வச்சிருக்காங்கன்னு. உடனே கார் எடுத்துக்கின்னு வந்த தலைவரை கேட்டேன். ஆமாண்ணா, திமுக காரன் எடுத்துக்கிறான், போட மாட்டானா. நானும் பல முறை சொல்லிட்டேன். நான் அதுக்கப்புறம் பிடிச்சி வீடியோ கீடியெல்லாம் சத்தம் போட்டு இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணும், மக்கள்லாம் உட்காந்துருவான்னு சொன்ன பிறகு இப்பதான் அந்த பெட் மிக்ஸ் நான் கொட்டிக்கிருக்கேன். இன்னும் ஒரு 10-20 நாள்ல போட்டுருவாங்க. அந்த பணி கூட அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த திமுக ஆட்சியில ஒண்ணுமே இல்லை, ராஜ்யம் இல்லை, வெறும் பூஜ்யம். ஆகவே அந்த பூஜ்யத்தை நம்ம பத்திரமா வீட்டுக்கு அனுப்பணும். எல்லாம் இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள், மகத்தான வாக்குகள் வெற்றி பெற செய்யுங்கள். உங்களில் ஒருவனாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தொண்டனாக இருந்து பணியாற்றுவேன். உங்கள் கோரிக்கையெல்லாம் நீங்கள் சொல்ற கோரிக்கை, நம்ம தலைவர் சொல்ற கோரிக்கை, என்னை பொறுத்த வரைக்கும் கட்சியெல்லாம் பார்க்க மாட்டேன். யார் சொன்னாலும் நான் செய்வேன். யார் எனக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு எனக்கு இந்த ஆபத்து இருக்கிறது, எனக்கு இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கிறது, அது பொது பிரச்சனையாக இருந்தாலும் தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் என்னை தினந்தோறும் ஒரு 20-25 பேராவது தொடர்பு கொள்வாங்க. என்னால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு நான் செய்து கொடுப்பேன். அம்மா உணவு அங்க அரக்கோணம் தான் நகராட்சி. ஆமா, அம்மா உணவகம் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் 2 வேளை பட்டினி 1 வேளை உணவு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தொழிலாளனுடைய பசிப்பினியை போக்குவதற்காக அம்மா அவர்கள் அம்மா உணவு கொண்டு வந்தாங்க அரக்கோணம் நகர. அது நான் தான் அரக்கோணம் நகராட்சியை துவக்கி வச்சேன் பஸ் ஸ்டாண்ட்ல. இந்த திமுக ஆட்சியில அது மூடி விழா பண்ணிட்டாங்க, திறக்கிறாங்க, சரியா உணவும் போடுறதில்ல, அது மூடி விழா பண்ணி வச்சிருக்கிறாங்க. அம்மா எடப்பாடியார் வந்த உடனே சிறப்பாக செயல்படும் அம்மா உணவகம். இங்கிருந்து ரயிலுக்கு போறவங்க எல்லாம் அங்க போய் சாப்பிடுவாங்க. கொரோனா டைம்ல நான் ஃப்ரீயாவே எல்லாருக்கும் உணவு கொடுத்திருந்தேன் அந்த அம்மா உணவகத்து மூலமா. ஆகவே உங்களில் ஒருவனாக இருக்கிறேன். இப்போ திமுக கூட்டணியிலிருந்து வியாசர்பாடில இருந்து இறக்குமதி பண்ணிருக்கிறாங்க. அவங்கள பத்திரமா வியாசர்பாடிக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். அனுப்பி வைத்து இரட்டை சின்னத்திலே வாக்களித்து எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவோம். 10.5% இடஒதுக்கீடை பெறுவோம் என்று உங்களிடத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்